நான் எம்மா நேரம் தூங்குறேன். நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? ஆமா. மாரியாத்தா தாயே எங்கடி அம்மா கீரே 100 நாள் வேலைக்கு போய்க்கிறியா? என்ன ரொம்ப நேரம் தூங்கணும்னு சொல்றானே. டேய் இப்ப நீ தூங்க போறேன், நான் காவல் இருக்கணும். ஆமா அதானே. சரி தூங்குடா. காவல்கிற பாரா உஷார், பாரா உஷார், பாரா உஷார். அரண்மனையில் இவனும் வேலை செய்யறான், நானும் வேலை செய்யறேன். இவனும் சம்பளம் வாங்குறான், நானும் சம்பளம் வாங்குறேன். இவன் தூங்கும் போது நான் மூச்சுக்கின்னு இருக்கணுமா? டேய் நானும் ஒரு பக்கமா போய் படுக்கிறேன். போடா டேய். என்னடா ஆண்ட வந்து பத்துக்கிட்டு கீரமாக்குதுன்னா போடா டேய். எங்கேயா படுக்கிறேன். என்னடா காலையில ஊட்டி வச்சா? நான் எட்டு வச்சடா. ஆமாடா. நான் உன்னை எட்டு வதிக்கலடா டேய். நீ ஊட்டி வடிக்கலையா? நான் எட்டு வதிக்கலடா. உன்னை பேய்க்கு மெச்சிருக்கேன்டா. டேய் என்ன நீ போய் இங்க படு. நான் போய் அங்க படுக்கிறேன். டேய் நான் பேய் பிச்சாச்சிக்கெல்லாம் கட்டு கட்டுறேன். நான் கட்டு கட்டுறியா? ஆமாண்டா. சரி எடுத்து விடு. டேய் அது மட்டும் கிடையாது. சொல்லு. நீ காலையில சேத்பட்டு போய் இறங்குவேன். பஸ் ஸ்டாண்டு இறங்கி பக்கத்திலே ரோபதி அம்மன் கோவில் தெரு. ஆமா. நீ தெரு மூலையில போய் நிப்பேன். அதான் உனக்கு தெரியும். ஆமா ஆமா. அங்கிருந்து நீ துணி இல்லாத வீட்டுக்கு ஓடுவேன். எங்கிட்ட மை வேலைக்குதுடா. மை வேலைக்குது. தலைச்சுமுள்ள மை வச்சிருக்கிறேன். ஆமா உன் காலடி சிட்டிக்கு மண் எடுத்து அந்த மை வச்சு நான் வேலை பண்ணணும் வச்சுக்க. நீ துணி இல்லாத ஓட வீட்டுக்கு. நான் போய் அங்க படுக்கிறேன், நீ இங்கேயா படு. நான் பாத்துக்கிறேன். என்ன எட்டு வருஷம் ஏடா பத்துக்கு நிக்கிறேன். சாத்தியமே நான் ஒன்னு ஓட்டி ஓடிலடா. நீ எங்க எட்டு ஒதுக்கல? ஆமா. நீயும் ஒதுக்கல, நானும் ஒதுக்கல. இந்த இடத்துல என்னவோ நடக்குதுடா. ஆமா. டேய் தூங்குற மாதிரியா நடிக்கிறோம். சரி வந்தானு வச்சுக்கோ, அவனை போய் அமுக்குற மாதிரி அமைக்கலாம். சரி. டேய் நீ போய் அங்க படு. அஞ்சா படுக்கிறோம். போடா. பசி கொடுமை கேட்கறோம் வந்தியா? ஏன்டா சேத்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் எவ்வளோ பேர் வர்றாங்க. உங்களுக்கு
மாரியத்தான் உங்க பூவா பூவா அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா 10 போட்டு 5 10 கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் இந்த கைவில அது வாட மாட்டா. இவன் பிச்சை எடுக்க மாட்டானாடா. இவன் கௌரவமான ஆளுப்பா இருக்குது. அண்டை வெட்ட போலாம்டா. அண்டை வெட்டம் 350 ரூபாடா கூலி. 400 ரூபாய்ச்சா? 400 ரூபாயா கூலி. காலையில போய் அண்டை வெட்டினீங்கன்னா கைனிக்காரி என்ன பண்ணுவாரு, 4 இட்லி 1 வடை 1 செட்டு பூரி வாங்கி தருவாங்க. சாப்பிட்டு அண்டை வெட்டினீங்கன்னா டைம் பார்த்துக்கினே இருக்கிறான். 11 மணி ஆகுதான்னு மம்டி அடிச்சுக்கின்னு கையில கவுத்துக்கின்னு ஏறாங்க வரப்பு மேல. 400 ரூபாடா அண்டை வெட்ட போலாம்டா. அதெல்லாம் செய்ய மாட்டான் போல. ஆமா பையா, கலவை கலக்கலாம்டா. கலவை கலக்கு போனா 600 ரூபாய் ஆனாலும் கலவை கலடா. மேஸ்திரி பெரிய மேஸ்திரி 50 ரூபாய் கமிஷன் எடுத்துக்குவாரு. உனக்கு 550 தான் கைக்கு வரும். ஒரு நாளைக்கு 2 மூட்டை சிமெண்ட் வேலை செய்யறாங்கடா பெரிய மேஸ்திரிங்க. 2 மூட்டை சிமெண்ட் கலர் கொடுக்குறா. உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு பையனோ பொண்ணோ பிறந்து நடந்து போகும். வயசான பெரியவங்க சின்ன இருப்பாங்க. யாருமா அது போறது அப்படின்னு வயசானவங்க பார்த்து கேட்பாங்க. தெரிஞ்சவங்க பதில் சொல்லுவாங்க. திருடனுக்கு போனது போதுப்பா, உன் பொண்ணு புள்ளிக்கலாம் பேரு வரங்க மாடா. உன் கட்ட வசல கட்டி மண்ணில வச்சு மறைச்சா கூட மரியாதைடா. ரொம்ப பேசுறா. நீதி காவல்ல நீங்க தானே இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க காவல்ல? காவல்ல உத்தரவா இருந்தமா எப்படியா புடிக்கிறாங்க தட்டிட்டு பையன் பாக்குறது எப்படி இருக்கறான் மச்சா? மொத்தத்துல முடிக்கிறான் பாரு. கலிங்க நாடு பலிகான் ஓக்கட்டப்பட தாய் குலத்த மதிக்காத அரசாங்கம் எப்பொழுதுமே தரிக்காட்டு மாடு குதிரை இவருக்கு சரியான தண்டனை கொடுங்க. ஆமா ஒரு 10 பேர் கண்டை அந்த பெற்ற மகனை ஏற்கால் விட்டு கொண்டா மனைவி சோழன். ஒரு புறாவிற்காக தன் சதை எடுத்து கொடுத்தா சின்ன சக்கரவர்த்தி. முல்லை முள்ளாட்டால் எடுக்க வேண்டும். வைரத்தால் தான் எடுக்க வேண்டும். கலையை பிடிக்க இருந்தால் அந்த பையன் நன்றாக படரும். இது கையை கற்று தந்த பாடம் எட்ட தொட்டது. இவன் கொட்டத்தை அடைக்க சரியான தண்டனை தூக்கு தண்டனை